நீங்க பாருங்க இந்த லொகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது கூண்டுக்குள்ளதான் பேர்டு இருக்கும் போல. ஆனா நம்ம வந்த நேரம் ஒரு பேர்டுமே இது கூண்டுக்குள்ள இல்ல, எம்டியா இருக்கு. ஹலோ கைஸ், நாம விஜய். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா சிப்காட் எக்கோ லேக் பார்க் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பார்க்கோட வாசல்ல தாங்க இருக்கோம். இன்னும் 4 மணி ஆகல, அதனால பார்க் இன்னும் ஓப்பன் பண்ணல. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணதுமே உள்ள போய் இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆனால் வீடியோ பார்த்து முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பார்க்கு பாத்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு தான் நம்ம இப்போ நிக்கிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பக்கத்திலே பார்த்தோம்னா செயின்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அது ஓபன் ஆகல. அது ஓபன் பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல அந்த இன்னொரு என்ட்ரன்ஸ் கிட்ட தான் போனோம். ஏன்னா கூகுள் மேப்ல அந்த என்ட்ரன்ஸ் தான் காட்டுச்சு. ஆனா அங்க போய் பார்த்தா இந்த பக்கம் போக முடியாது, சுத்தி மெயின் என்ட்ரன்ஸுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏகட்டூருக்குள்ள வந்து தான் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் நம்ம இப்போ இங்க வந்து நிக்கிறோம். அதனால நீங்க வரும்போது இந்த செயின்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கிற சைடு பாத்தீங்கன்னா வாங்க. நீ பார்த்தோம்னா பார்க்கிங் டைமிங் பார்த்தோம்னா காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோம்னா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். என்ட்ரி ஃபீ பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு 20 ரூபாய், சைல்டுக்கு 10 ரூபாய், 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தோம்னா 2 வீலருக்கு 10 ரூபாய், 4 வீலருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. உள்ள வந்துட்டோம். நீ பாத்தீங்கன்னா சில பேர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்க் இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம் இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதோ அப்படியே முன்னாடி பார்த்தோம்னா இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கு. வாங்க அங்க போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். இதோ இங்க பார்த்தோம்னா 2 வீலர் 4 வீலருக்கான பார்க்கிங் ஏரியா இருக்கு. நம்ம அப்படியே வெளியே இருந்து அப்படியே டைரக்டா உள்ள வந்து இங்க பார்க் பண்ணிட்டு பார்க்குள்ள வரலாம். தாராளமா 4 வீலர் 2 வீலர் அப்படின்னு சொல்லி நிறைய வழிகள் பார்க் பண்ண மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்கு. ரொம்ப தாராளமா பார்க் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, 33.34 ஏக்கர் பரப்பளவில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்ட சுற்றுச்சூழல் பூங்காவாக உருவெடுத்துள்ளது. இந்த பார்க்கோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 30 கோடியாங்க. அப்படி என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு இந்த சிரிச்சேரி சிப்காட் எக்கோ பார்க்குள்ள. நம்ம அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இங்க கேஷே கிடையாதுங்க. நம்ம கையில காசு வச்சுட்டு வந்தோம்னா டிக்கெட் வாங்கவே முடியாது. ஒன்லி ஜிபே, போன்பே இதுல மட்டும் தான் நம்ம டிக்கெட் வாங்க முடியுமா. ஸ்கேனர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கேன் பண்ணி தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இப்ப நான் கையில காசு எடுத்து கொடுத்தேன். ஆனா அவங்க காசு வாங்கல. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்றாங்க. பார்க்கிங்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்றாங்க. அதனால நீங்க இந்த பார்க் விசிட் பண்ண வரும்போது அக்கௌண்ட்ல மணி வச்சுக்கோங்க. கூகுள் ஜிபேல ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கோங்க. கையில கேஷ் கொண்டு வராதீங்க. நீங்க பார்த்தோம்னா இந்த பார்க்கோட ரூட் மேப் இருக்கு. இந்த ரூட் மேப்ல நம்ம இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கோம். இங்க இருந்து பார்த்தோம்னா மொத்தம் 18 இடங்களை நம்ம இந்த பார்க்ல பார்க்கலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு இடமும் பார்த்துக்கிட்டே வரலாம் என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பார்த்தோம்னா எக்கோ நாலேஜ் சென்டர் இருக்கு. நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியே ரைட்ல பார்த்தோம்னா பேர்ட் வாட்சிங் சென்டர், ஆம்பி தியேட்டர், கேஃபிடேரியா, ரெஸ்ட் ரூம் இது 4மே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. மவுண்டன் வியூ, போட் ஜெட்டி, நர்சரி இது 3மே பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்க இருக்குல்ல இதுதான் எக்கோ நாலேஜ் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஓப்பன்ல இருந்ததுன்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். லேக்கோட வியூ பார்க்க செம்மையா இருக்குங்க. அப்படியே சுத்தி சிட்டி இருக்கு, நடுவுல இந்த லேக் இருக்கு. இந்த லேக் சுத்தி சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்க வேற லெவல்ல இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இந்த பார்க் ஃபுல்லா எப்படி இருக்கு, என்னென்னலாம் வச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க போவோம். இந்த பார்க்கோட மொத்த டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா 1400 மீட்டர் தான் போல. இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1400வது மீட்டர்ல நம்ம திரும்பவும் ரிட்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருவோம். வாங்க நம்ம முதல் அடி எடுத்துட்டு நம்மளோட பயணத்தை, நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே இங்க பார்த்தோம்னா இந்த லேக்கோட டீடைல்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாப் ஆஃப் 1 லெவல் பாத்தீங்கன்னா 5 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் டேங்க் லெவல் பார்த்தோம்னா 3.62 மீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீபெஸ்ட் பெட் லெவல் -0.18 மீட்டர், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 8.30 MCFT, மேக்ஸிமம் டெப்த் பாத்தீங்கன்னா 3.80 மீட்டர், கேட்ச்மெண்ட் ஏரியா பார்த்தோம்னா 782.51 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேக் ஏரியா பார்த்தோம்னா மொத்தமா 32.74 ஏக்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த லேக்குக்கு வரும்போது இந்த டீட்டெயிலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணும்னு சொல்றதுக்காக தான் நானும் இப்போ இந்த வீடியோல இந்த டீட்டெயில உங்களுக்கு சொல்லி காட்டினேன். நீ பார்த்தோன்னா இங்க நிறைய பூத்தொட்டியெல்லாம் இருக்கு. டிஃப்ரெண்டான பூக்கள் எல்லாம் இங்க இருக்கு. ஆனா இது எல்லாமே பாக்குறதுக்காக இல்ல, நம்ம வாங்குறதுக்காக வச்சிருக்காங்க போல.
ஆனா இப்போதைக்கு இன்னும் யாருமே இல்ல. மேபி ஃபியூச்சர்ல நீங்க வரும்போது, உங்களுக்கு எந்த பூச்செடி வேணுமோ, பூத்தொட்டி வேணுமோ, அத நீங்க இங்கேருந்து வாங்கிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பூக்கள், பூச்செடிகள் இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த பூச்செடிகள்ல, இந்த பூத்தொட்டிகள்ல எந்த பூ ஃபேவரைட் அப்படின்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா பார்க்கறதுக்கு மட்டும் ரொம்ப கலர் கலரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்குங்க. ஏன்னா நம்ம மட்டும் தான் 4 மணிக்கு உள்ள வந்திருக்கோம். நம்மளுக்கு பின்னாடியோ, முன்னாடியோ யாருமே வரல. வேலை பண்றவங்க மட்டும் தான் உள்ள இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தனியா தான் ஜர்னி பண்றோம். என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியா பார்க்கலாம் போல. இனிமேட்டு தான் எல்லாம் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 4 மணிக்கு வெயில் அடிக்கிறதுனால யாரும் வரல. ஒரு 5, 6 மணிக்கு மேல எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்களா? இங்க மட்டும் ரோடே போடல. மண் ரோடா தான் இருக்கு. சில இடங்கள்ல வந்து ரோடு போட்டிருக்காங்க. அதான் இப்பதான் நெறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய ஒர்க் இருக்கு போல. ஆனா முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம பார்க்கறதுக்காக. அங்கங்க பார்த்தோம்னா, இந்த மாரி செடிகளோட நேம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த லேக் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா இன்னும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அங்கங்க இந்த மாரி மண்டபங்களும் கட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம சும்மா ரிலாக்ஸா, காத்தோட்டமா இந்த ஏரிய பார்த்துக்கிட்டே பேசிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்க பார்த்தோம்னா, படகு சவாரி பண்றதுக்கான இடமும் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 2 படகுகளும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாங்கன்னா, நம்ம அப்படியே இந்த லேக்க சுத்திட்டு, அந்த ஃபீல என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வாங்க அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போயிடுவோம். இங்க பார்த்தோம்னா, மவுண்டன் வியூ இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த மவுண்டன் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த படிகள் இருக்கீங்க. இந்த படிகளுக்கு மேல போயிட்டு இந்த மவுண்டனோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்களா, இது சூப்பரா பண்ணியிருக்காங்கல்ல. இதே ஒரு என்ட்ரன்ஸ் மாரி தான் தெரியுது. சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படிகள. இந்த படிகள இப்பதான் ரெடி பண்ணியிருக்காங்க போல. இந்த மாரி நடக்கிறதே சூப்பரா இருக்கு. இது ஒரு மலைக்கு மேல போற மாரி தான் தெரியுது. நம்ம இந்த கோவில் எல்லாம் மலைக்கு மேல ஏறுவோம்ல, அந்த மாரி இருக்கு. ஆனா சூப்பரா பண்ணியிருக்காங்க. நடக்கும்போது சூப்பரா இருக்கு. இத பாருங்க, எல்லா செடிகளோட நேம்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வெட்டு மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குதிரை பிடுக்கன். டிஃப்ரெண்டான பேரெல்லாம் நம்ம இந்த மாரி இடத்துக்கு வந்தா தான் பார்க்க முடியும். இந்த செடிகள எல்லாம் இங்க வந்தா தான் பார்க்க முடியும். ஆ! இங்க பாருங்க, இந்த லொகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கே. போட்டோ ஷூட்கெல்லாம் செம்மையான ஸ்பாட்டா இருக்கும் இந்த பிளேஸ். வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம போன்ல பார்க்கறத விட டைரக்ட்டா பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அப்படியே இங்க பார்த்தோம்னா, இந்த பக்கம் அப்படியே படிகள் மலைக்கு கீழே இறங்கி போகுது. இந்த பக்கம் இன்னும் மலைக்கு மேல ஏறுது. அப்படியே நம்ம மேல போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழ போவோம். சூப்பரா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழ இருந்து பார்க்கும்போது இந்த லேக் வந்து வேற லெவல்ல இருந்தது. இப்ப மேல போய் பார்த்தோம்னா, இன்னும் செம்மையா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வாங்க மேல வந்துட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, இந்த லொகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த பார்க் ஃபுல்லாவே தெரியுது. நம்ம இந்த மேல இருந்து பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா இந்த ஃபீலு செம்ம, செம்ம, செம்ம. அதே மாரி இங்க பார்த்தீங்களா, இந்த டாப் வியூல இருந்து பார்க்கறதுக்காகவும் இங்க ஒரு 3 பெஞ்ச் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே காத்தோட்டமா இங்க உட்கார்ந்தோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வியூவ பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். இந்த மலைக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்தாங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குதுங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க. அப்படியே சுத்தி இந்த லேக் ஃபுல்லா ரொம்ப அழகா தெரியுது. சிட்டி ஒரு பக்கம், இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தோம்னா அப்படியே கிரீனிஷா தெரியுது. வேற லெவல்ல இருக்கு. அப்படியே இந்த பெஞ்ச்ல உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மட்டும் தான் இப்போ இருக்கோமா, அதனால ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க இந்த மாரி பார்க்கறது. வேற லெவல்ல இருக்கு. இந்த மவுண்டெயினுக்கு மேல போயிட்டு எப்படி வியூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப அப்படியே கீழ இறங்கி இந்த பார்க் சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாத்தீங்களா, ஓபன் ஏர் ஜிம் இருக்கு. இங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கு. ஆனா எக்ஸசைஸ் பண்றதுக்கு தான் யாருமே இல்ல. ஜிம்ல கூட இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது போல. அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டா. ஆனா பண்றதுக்கு தான் யாரும் இல்ல. இப்ப நம்மளும் பண்ண மாட்டோம். நம்மளும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவோம். இது பாருங்க, இது என்னங்க இது? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னே தெரியல. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ ட்ரம்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. 2 பக்கமுமே இது மாதிரி வச்சிருக்காங்க. மொத்தம் 4 இருக்கு. இது என்ன பண்ணணும், எப்படி சுத்தணும்னு தெரியல. ஒருவேளை மசாஜ் ஏதாவது பண்ற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி. மத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. புதுசா இருக்கு. ஏன் பார்த்தோம்னா,
ரெண்டே 2 ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க. 4 இருக்கு. அதுல பார்த்தோம்னா 2 உடைஞ்சிருக்கு. இந்த பார்க்கே இப்பதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள 2 ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. இதோ இங்க பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. மேல், ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேண்டிகேப்டு பர்சனுக்கும் தனியான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. மொத்தம் 3 விதமான ரெஸ்ட் ரூம்ஸ் இங்க இருக்கு. இது எங்க இருக்குன்னா, அப்படியே நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்தோம்ல, அங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பின்னாடி சைடு இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூம்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்க இந்த பார்க் வந்து ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா, இதோ இங்க தான் இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. இதோ இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் 2வது என்ட்ரன்ஸ். நம்ம முதல்ல இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்தோம். ஆனா இங்க வந்ததுமே சுத்திக்கிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் பக்கம் வர சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே சுத்திக்கிட்டு ஏகட்டூர் பக்கம் வந்திருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா இதோ இந்த டேங்க் தெரியுதுல, இந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் வராதீங்க. ஏன்னா கூகுள் மேப்ல நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் தான் காட்டுது. நீங்க அப்படியே சுத்திக்கிட்டு ஏகட்டூர் என்ட்ரன்ஸ்ல வாங்க. நான் சொன்ன மாதிரி இங்க வந்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள என்ட்ரி பண்ணல. அங்க மட்டும் மெயின் என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் என்ட்ரி அலோ பண்றாங்க. அதனால நீங்க வரும்போது மிஸ் பண்ணாம மறக்காம மெயின் என்ட்ரன்ஸா வழியா உள்ள வாங்க. அப்படியே பக்கத்திலேயே பார்த்தோம்னா இங்க ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. இது ஃபுல்லாவே கிட்ஸ் பிளே ஏரியா தான். எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கு. ஆனா ஒருத்தரும் உள்ள இல்லைங்க. நம்ம மட்டும் தான் தனியா வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம மட்டும் தான் உள்ளேயே இருக்கோம். யாருமே இல்ல பாருங்களேன். அப்படியே ரொம்ப சைலண்டா நம்ம மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பார்க்ல. ஆனா இந்த கிட்ஸ் பிளே ஏரியால இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மத்த பார்க்லலாம் இந்த மாரி இருக்காது. நார்மலா இருக்கும். ஆனா இந்த பார்க்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி வச்சிருக்காங்க இந்த திங்ஸ் எல்லாமே, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏதோ படத்துல சொல்லுவாங்கல்ல, எல்லாமே இருக்கு. ஆனா பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த மாரி தான் இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க இந்த கிட்ஸ் பிளே ஏரியால விளையாடுறதுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கு. ஆனா இது பண்றதுக்கு தான் யாருமே இல்ல. இனிமேட்டு தான் வருவாங்க போல. இங்க பார்த்தோம்னா கேஃப்டேரியா இருக்குங்க. நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ், டீ, காஃபி குடிக்கணும்னா இந்த கேஃப்டேரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் இருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா பேக் சைடு தான் வச்சிருக்காங்க. இந்த கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல தான் இந்த கேஃப்டேரியா இருக்கு. தேவைப்பட்டதுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தோம்னா பேர்ட் வாட்சிங் சென்டர் இருக்கு. இந்த சென்டர்ல என்னென்ன பேர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆனா உள்ள பேர்டு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுவும் இன்னும் வைக்கலையா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, இந்த கூண்டுக்குள்ளதான் பேர்டு இருக்கும் போல. ஆனா நம்ம வந்த நேரம் ஒரு பேர்டுமே இது கூண்டுக்குள்ள இல்ல, எம்டியா இருக்கு. ஒருவேளை நம்ம ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஒரு ஒரு பேர்டு கூட நம்ம கண்ணுக்கு தெரியல, எதுவுமே இல்ல, எம்டியா இருக்கு. வாங்க அப்படியே மேல போயிட்டு வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே இந்த பேர்டை சுத்தி நம்ம மேல போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேல போவோம். மேல போயிட்டு இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மேல இருந்து பார்க்கலாம். ஆனா இந்த கூண்டுக்குள்ள பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு பேர்டுமே இல்லை. மேபி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா பேர்டு எல்லாம் கொண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ள போட்டு இருப்பாங்க போல. அப்போ நம்ம பார்க்கிறதுக்கு இந்த ஏரியாவே சூப்பரா இருக்கும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. அதான் நம்ம தான் சீக்கிரமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. ஏன்னா இப்போதான் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேட்டு தான் எல்லா சேஞ்சஸும் பண்ணுவாங்க போல. எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்தோம்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அப்ப நம்ம வந்தோம்னா இந்த பார்க்ல எல்லாமே பார்க்கலாங்க. ஆனா இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓபன் பண்ணதுனால தான் நம்ம வந்தோம். ஆனா நம்ம வந்து இங்க பார்த்தா எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப எம்டியா இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த லேக்கோட வியூவை பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கிருந்து நம்ம இந்த லேக் வியூ ஃபுல்லா பார்க்கலாம். அப்படியே வாங்க, ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல பேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. என்னென்ன பேர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் போல. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே லேக்கோட வியூ தெரியுது. அப்படியே சுத்தி லேக்கோட வியூ தான் தெரியுது. செம்மையா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. இந்த வெயில் ஒரு பக்கம் அடிக்கிறதுனால அந்த வியூ கரெக்டா கிளியரா தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா டைம் 5 மணி ஆகுது. ஆனாலும் வெயில் குறையவே இல்லை. நம்ம ஈவினிங் டைம் 6 மணிக்கு மேல இல்லைன்னா மார்னிங் விடியங்காத்தால ஒரு 8 மணிக்குள்ள வந்தோம்னா இந்த பார்க்கை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்.
பாருங்க செம்மையா இருக்கு ஆனா இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே. ஆனா இந்த வியூ பாயிண்டோட சேர்த்து இந்த பேர்ட்ஸும் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா இப்போதைக்கு எதுவும் பண்ணல. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாவே வாங்க. ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே ரெடி ஆகல போல. அதனாலதான் எதுவுமே யாரையுமே நம்மளால பார்க்க முடியல. எதுவுமே இன்னும் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப எம்ப்டியா இருக்கு இந்த பார்க்கே பாத்தீங்கன்னா. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. மத்தவங்க பார்த்தோம்னா இங்க ஒர்க் பண்றவங்கள தான் பார்க்க முடியும். அதனால நீங்க இந்த பார்க் விசிட் பண்ண வரீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட்டாவே வாங்க. நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க போல. அவ்வளவுதான், இந்த பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நாலேஜ் சென்டர் இன்னும் ஓபன் பண்ணல. டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்கே இன்னும் ப்ராப்பரா ஓபன் பண்ணல. க்ளோஸ்ல தான் இருக்கு எல்லாமே. மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கு. நம்ம வாக்கிங் போறதுக்கு வேணா இந்த பார்க்குக்கு இப்போ உள்ள வரலாம். இப்ப நம்ம இந்த பார்க் ஃபுல்லா விசிட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்க் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணி முடிக்கல. இன்னும் இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதனால நீங்க இந்த பார்க் விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வர்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்களா இந்த வீடியோல எதுவுமே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆகாம இன்கம்ப்ளீட்ல தான் இருக்கு. எல்லாமே ப்ராசஸ் அங்கங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க வாக்கிங் பண்றீங்க, இல்ல சும்மா ரிலாக்ஸ்க்காக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் தாராளமா வரலாம். ஆனா இந்த பேர்ட்ஸ் ஏரியா பார்க்கணும், இல்ல இந்த பார்க்கோட வியூ எல்லாம் சூப்பரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இப்போதைக்கு வராதீங்க. ஏன்னா எல்லாமே இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. நீங்க வரீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆனா இந்த பார்க் ஃபுல்லா பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். நம்ம வியூ பார்க்கறதுக்கும் வேற லெவல்ல இருக்கு. ஆனா இப்ப இன் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே கம்ப்ளீட்டா பார்க்க முடியல. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, நீங்க ஃபுல் என்ஜாய்மென்ட்டோட தான் இந்த பார்க்ல இருந்து வெளிய போவீங்க. ஆனா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட தான் போவீங்க. இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா. ஆனா இந்த பார்க் மட்டும் இந்த ஏரிய சுத்தி சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.